வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சேம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, இந்த கணேசனின் செய்த செயல் நம்ம தமிழை ஸ்டோர் ரூமில் அடைச்சி வச்சுட்டு இருக்காரு. அவளை கடத்திட்டோம், கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டி ஆகணும். என் பையன் சேது தான் வர்ஷினி கழுத்தில் தாலி கெட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல தமிழை கடத்தி இந்த கல்யாணம் அப்படி நிற்கும் அப்படின்னு அந்த இடத்துல முயற்சி செய்கிறாங்க கணேசன். ஆனால் புத்தி கெட்ட கணேசனுக்கு புரியலை. நம்ம தமிழே இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது, பிரபுவின் முகத்திரையை கிழிச்சுக்கிட்டு சேதுவதான் மாப்பிள்ளையாக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சிக்காங்க. ஆனால் இது தெரியாமல் தமிழை கடத்தி வச்சுட்டு நம்ம எப்படியும் கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிட்டோன்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட மனைவி தமிழை காணலை அப்படின்னு சிபி தேடி துடிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழ் இருக்க ஸ்டோர் ரூமை உடைச்சி நம்ம தமிழை மீட்டு கொண்டு வராங்க சிபி. இந்த சைடு பார்த்தோன்னா பிரபுவின் முகத்திரையை சேது கூட சேர்ந்து கிழிக்க நம்ம தமிழ் தயாராகிட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசர வைக்கும் உதயமா பிரபு நல்லவன் இல்லை கெட்டவன், இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வர்ஷினியை லவ் பண்ண மாதிரி நடித்து அவளை வலையில் விழ வச்சான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் வேண்டாம், சேது தான் நம்ம வர்ஷினிக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு சேது மணமகனாக மாறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம கணேசன் தமிழை ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ளே மண்டபத்தில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. எங்கே தமிழை காணலை, மண்டபத்தில் வந்ததுலேருந்தே நான் தமிழை என் கண்கள் தேடுது அப்படின்னு நம்ம ஜனகம்மா சொல்லுறாங்க. சிபி தமிழை நான் பார்க்கணும், அப்போ தான் எனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய மனமே வரும். தமிழ் இல்லாமல் என் முகமே வாடி இருக்கு. அவள் எங்கே போனா, அவளுக்கு என்ன ஆச்சு, அவளை தேடி என் கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்ட வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம். ஆமாம், தமிழை காணவே இல்லை அப்படின்னு தமிழை கட்டி போட்டு அவளை மறைச்சி அந்த ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு கணேசன் நல்ல வேஷம் போட்டுட்டு திரியாரு. ஆனால் அவருக்கு தரையில் தமிழை அடைச்சி மண்ணை போட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா தமிழை அந்த பிரபு நல்லவன் இல்லை கெட்டவன், அவன் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸும் வச்சுருக்கான், அவன் லோக்கலில் உள்ளவன் இல்லை, அவன் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் திட்டமிட்டு அவன் ஒரு சதி செய்கிறான் அப்படின்னு அந்த சதியை கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்டிவ் எல்லாம் வச்சு இன்றைக்கி அந்த சதி வெளிப்படும் அப்படின்னு எல்லாம் இருக்குது. நம்ம சேதுவை மாப்பிள்ளையாக ஆக்கணும் அப்படின்னு தான் தமிழுக்கு டார்கெட்டு. ஆனால் இது புரியாதுன்னு நம்ம கணேசன் எப்படியாவது என் பையன் சேது இந்த நம்ம வர்ஷினிக்கு மாப்பிள்ளையாயிரணும். ஆனால் ஒன்று, வர்ஷினிக்கு மாப்பிள்ளையாகிறது இந்த தமிழ் தான் தடுத்து நிப்பாட்டுவா அப்படின்னு அந்த தமிழை டார்கெட் பண்ணியே அவருக்கு ஐடியா ஓடுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா இப்போ தமிழ் இல்லாமல் அவங்களுக்கு மனசில் சந்தோஷம் வராது. இந்த கல்யாணம் நடக்கும்னா தமிழை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு நம்ம சிபி சக்கரவர்த்தியும் வலை வீசி தேடுறாங்க. நம்ம தமிழுக்கு ஞாபகம் மயக்கத்தில் இருந்தெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இப்போ அவங்க கை கால்களை அசைச்சி அந்த கயிறை எப்படியாவது அவிழ்க்கணும் அப்படின்னு தான் முயற்சி செய்கிறாங்க. இந்த சைடு ஒவ்வொரு ரூமாக எங்கே போனால் தமிழ், எங்கே போனால் தமிழ், இப்போ மண்டபத்தில் இல்லைன்னா அப்போ எங்கே அப்படின்னு மொபைலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, எங்கே போனால் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னே நம்ம சிபி ஓடுறாங்க. இந்த கல்யாணம் நம்ம தமிழ் இல்லாத நிற்கும்ல, கண்டிப்பாக நிற்கணும், என் பையன் சேது மாப்பிள்ளை ஆகணும் அப்படின்னு இந்த சைடு கணேசன் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் கையில் இருக்க கயிறை அவுக்குறாங்க. அதோட தன்னோட காலில் இருக்கிறத அவுத்து கதவை துறங்கன்னு கதவை தட்டுறாங்க. நம்ம சிபி என்னடா இங்கே தான் சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது, அப்போ தமிழ் இங்கே இருக்காளா அப்படின்னு போய் பார்க்குறாங்க. யார் ஒன்றை கட்டி போட்டா அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல சொல்ல நேரம் எல்லாம் கணேசன் தான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. அவர் எதுக்காக ஒன்றை கட்டி போடணும் தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், எதுக்காகவும் இல்லை, நான் பிரபுவை பற்றி தேடி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தேன், இவர் எதுக்காக என்ன கட்டி போட்டாருன்னு தெரியல அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பிரபுவுக்கு விசாரிக்க நம்ம டிடெக்டிவ் கிட்ட தமிழ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிடெக்டிவ் ஓடி வராங்க.
இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, அவன் பெரிய கேடுகெட்ட கிரிமினல், வேணும்னு நம்ம ஜனகா அம்மா குடும்பத்தை நம்ப வைக்கிறதுக்காக திட்டமிட்டு சதி செய்தவன், அவன் ஒரு 1ஆம் நம்பர் போக்கிரி தனம் உள்ள கேடி அப்படின்னு அந்த இடத்துல எவிடன்ஸோடு காட்டுறாங்க. இவன் ஜனகா குரூப் ஆஃப் கம்பெனியின் பரம்பரை எதிரியோட பையன்தான் இவன் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. சாக்காவி நிற்கிறாங்க பிரபு. என்ன இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு அந்த இடத்துல பிரபுவை வச்சு ஜனகா தெரிஞ்சுக்கிட்டு, நீ அவங்களோட பேரை எதுக்காக இப்போ இந்த குடும்பத்தில் வந்திருக்க, நம்ம வச்சு வர்ஷினியை லவ் பண்ணது மாதிரி நடிச்சிருக்க, எல்லாமே இப்போ புட்டு புட்டின்னு ஆயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம். ஐயோ கடைசி நேரத்தில் என்னை பற்றி உண்மைகளை தமிழ் கண்டுபிடிச்சிட்டால அப்படின்னு அந்த இடத்துல மண்டை பிச்சுக்கிட்டு பிரபு நிற்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு ஜனகம்மா மண்டபத்துலேருந்து அடித்து விரட்டுறாங்க பிரபு குடும்பத்தை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ என் பேத்தி வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட வேண்டியது நான் தூக்கி வளர்த்த இந்த சேது தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம கணேசன். எப்படியோ என் தங்கச்சி குடும்பத்தில் என் பையன் பொண்ணு எடுக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஒட்டம் இல்லை உறவும் இல்லாமல் போயிடும், நம்ம வாழ்க்கை நடுத்தருவில் இந்த குடும்பத்தில் சம்மதம் வைக்காட்டா பிச்சை எடுக்க ரேஞ்சில் ஆயிரும்னு நினச்சோம். ஆனால் இந்த தமிழால் தான் இப்போ என் பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு. தமிழ் மட்டும் இந்த பிரபு கெட்டவன் அப்படின்னு நிரூபிக்காமல் இருந்தானா கண்டிப்பாக பிரபு என் வர்ஷினி காலத்தில் தாலியை கட்டிட்டு போயிருப்பான். அதோட இவ்வளோ காலம் அடகாத்து நான் அந்த சொத்தை கொண்டு அந்த பிரபுக்கு கையில் கொடுத்துக்கிட்டு நான் போகக்கூடிய நிலைமை வந்திருக்கோம். ஆனால் அந்த நிலைமை இப்போ மாறி போச்சு. இந்த வீட்டோட சம்மந்தி முறைக்கு நான் ஆயிட்டேன். இனி எதுவானாலும் இந்த வீட்டில் எடுத்தெறிஞ்சு கேள்வி கேட்க உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு அந்த கணேசன். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி, சேது நான் உன்னை லவ் பண்ணலை, பிரபு தான் லவ் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல நேரம் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம், நீ என்ன லவ் பண்ணல லவ் பண்ணல, இப்போ சொல்கிறேன் நான் பிரபு தூக்கி எறிஞ்சிட்டேன், எப்போ அவன் பழிவாங்க குணத்தோட இந்த குடும்பத்தை அபகரிக்கிறதுக்காண்டி இந்த குடும்பத்தை உடைச்சி எரியதுக்காண்டி என்னை லவ் பண்ணது மாதிரி லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி பார்த்தனோ, இப்போ அவனுக்கு துரோகித்தனம் எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் நீ எவ்வளோ நல்லவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி சேது கல்யாணம் இனிதே நடக்குது. அதே மாதிரி தேனு அரவிந்த் இவங்களோட கல்யாணமும் நடக்குது. நம்ம ஜனகமா என் மனசெல்லாம் குளிர்ந்துட்டு, என் பேத்திக்க வாழ்க்கை இனி நல்லா இருக்கும், சேது மாதிரி ஒரு பையன் எங்கே தேடியும் கிடைக்காது, நான் வளர்த்த பையன் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு கணேசன், எப்படியோ இந்த தமிழால் என் பையன் இந்த வீட்டு மருமகனாக ஆயிட்டான், அது போதும், இனி அதை வச்சே என் வாழ்க்கையை உழைக்காமல் ஓட்டிடுவேன் அப்படின்னு அவருக்கு மனசில் சந்தோஷம் எட்டி